இப்போ நம்ம எங்க போறோம்? தூரமா எங்கேயாச்சுமா இல்ல பக்கத்துலயா? இப்போ நீ தான் வண்டி ஓட்ட போற. என்னது நானா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே. நான் கத்து கொடுக்குறேன். நேத்து கேட்டல டிரைவிங் சொல்லி கொடுன்னு. அதான். சரி இப்போ இந்த பக்கம் வந்து உட்கார். எந்த டென்ஷனும் வேண்டாம். நீ ஜாலியா வண்டி ஓட்டு. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? சரி இப்போ ஓட்ட ஆரம்பி. காரை ஸ்டார்ட் பண்ணு. கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணு. வண்டி தானா மூவ் ஆகும். கரெக்டாக போயிட்டு இருக்க. அப்படியே போ. ஃபர்ஸ்ட் கியர்லேருந்து இப்போ செகண்ட் கியர் மாற்று. ஸ்டியரிங்லாம் திருப்பாத. ராஜி இன்னும் தேடிட்டு இருக்கேன். கியர் தான் முன்னாடி பாரு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நான் யாரையும் இடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இரு நான் போய் பார்க்குறேன் என்னாச்சுன்னு. அண்ணே அண்ணே கை கொடுண்ணே. சாரிண்ணே. பரவாயில்ல ராஜி, நீ தான் வண்டி ஓட்டினியா? அண்ணே காலில் ஏதாச்சும் அடிபட்டுருச்சா? இல்லை ஒன்றும் இல்லை ராஜி, நான் கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணும். தப்பு என் மேலே தான். வண்டிக்கு எதுவும் ஆளலை. அண்ணே சாரிண்ணே. எனக்கு எதுக்கு நீ சாரிலாம் சொல்லிட்டு இருக்க ராஜி? நீ நல்லா தான் ஓட்டுற. நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். ராஜி தப்பு நம்ம மேலே தான். அதை சொல்லி அவன் சண்டை போடுவான்னு பார்த்தா அமைதியாக போகிறான். நான் தான் சொன்னல, எங்கள் அண்ணன் ரொம்ப மாறிட்டான். தம்பி சீக்கிரம்ப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடு. உன் வயசில் நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பேன் தெரியுமா? அண்ணே நீங்கள் பில் போடுங்க. நான் கூட மளிகை கடை வேலைன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும்னு நினச்சேன். இதுன்னு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. எல்லா வேலையிலையும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யுது. மயிலு சித்தப்பா வாமா. என்னப்பா திடீர்னு நீ கடை பக்கம்லாம் வந்திருக்க? உன் மாமா அவ்வளோ ஈஸியாக பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கடை பக்கம் விட மாட்டாரே. அப்பா நான் கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன். நான் இன்னிலேருந்து நம்ம கடையில் தான் வேலை செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிற? இந்த விஷயம் மச்சானுக்கு தெரியுமா? தெரியும் சித்தப்பா. அவர் அனுமதியோட தான் நான் கடைக்கே வந்திருக்கேன். என்னால நம்பவே முடியலையே. எங்க அக்காவுக்கு கிடைக்காத அனுமதி உனக்கு எப்படி கிடைச்சது? மாப்பிள்ள வாங்க. மயில வா, நீ கல்லால உட்காரு. வா மயில, என்ன யோசிக்கிறேன்? நம்ம கடை தானே. முதலாளி அம்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் கல்லாவே களை கட்டுது. வீட்டுல வச்சு உன்கிட்ட என்னடி சொன்னேன்? கடைக்கு வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன். மாமா வீட்டுல எனக்கு போர் அடிக்குது. அதுவும் இல்லாம அத்தை இப்ப பாரு நீ சும்மாவே இருக்கேன்னு திட்டிகிட்டே இருக்காங்க. என்ன அப்பனும் பொண்ணு சேர்ந்து கடையை கொள்ளடிக்கலான்னு பாக்குறீங்களா? எங்க அப்பா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி ஏமாந்துட்டு இருக்காரு. அவரை ஏமாத்தலாம், ஆனா நீ என்ன ஏமாத்த முடியாதுடி. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆடு நல்ல ஆடு. நேரம் பார்த்து உன் திமிரை எல்லாத்தையும் நான் அடக்குறேன். எப்பல இருந்து இந்த பழக்கம் உனக்கு? என்ன பழக்கம்? இதோ சிகரெட் பிடிச்சிருக்கியே. நான் இதெல்லாம் பிடிக்க மாட்டேன். இதோ இவன் தான். அண்ணே நீங்க தான் இவனை கெடுக்குறீங்களா? நீங்க நல்லவரும் நம்பி தானே பழக விட்டேன். கதிரை இப்படி கெடுத்துட்டு இருக்கீங்க. சிகரெட் பிடிக்கிறதா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்லம்மா ஃபோன் வந்துச்சு, சரி அதை அட்டன் பண்ணலாமேன்னு போனேன். அதனால சிகரெட்டை கதிர் கையில கொடுத்தேன். எதுக்கண்ணா இதெல்லாம் கொடுப்பீங்க? சாரிம்மா மன்னிச்சிட, தெரியாம கொடுத்துட்டேன்.